வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் எப்படி சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும், அடுத்தது சேனலில் என்னென்ன எடிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எக்ஸ் ரெக்கார்ட் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ரெட் இருக்குது பாருங்கள், அந்த ரெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளே மாதிரி ஆகிட்டுருக்குல, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை ஸ்டாப் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன வீடியோ எடுக்க போகிறீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படிங்கிறத அந்த பேஜில் போயிட்டு எடுங்க. இல்லை இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். நம்ம கேலரியில் ஒரு இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க, அதில் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க அந்த பிக்சரை வச்சுட்டு இந்த எக்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லணும் அப்படின்னா அது பண்ணலாம். அடுத்தது நம்ம நேச்சுரலாக எதுவும் ஒரு வீடியோ எதுவும் எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. அதை நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும் அவசியம் இல்லை. கேமரா மூலயமா வீடியோ எடுக்கிறது அதுவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜாப் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அடுத்தது நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை இதை ஒரு பேஜ் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் எதையாவது ஆரோ மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இங்கே இதில் காமிக்கும். இல்லை ஒன்று தெரிய வேண்டாம் அப்படின்னா அதையும் நம்ம இதில் எடிட் பண்ணலாம். அதில் தான் அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். அது மூலமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னா பேக்ரவுண்ட் சவுண்டு இருக்காமல் இல்லாத இடத்துல இருந்து அந்த வீடியோ எடுங்க. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு அதில் கேட்கும். அடுத்தது எடிட்டிங் பண்ணுறது, அடுத்தது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லித்தரேன். இப்படி தான் நீங்கள் வீடியோ எடுக்கணும். எடுத்து ரெக்கார்டை இந்த ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணணுன்னா அப்லோட் பண்ணலாம். இப்படி தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இந்த வீடியோவில் இந்த ரெக்கார்டு நம்ம எக்ஸ் ரெக்கார்டு இருக்குல்ல, எக்ஸ் ரெக்கார்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு கேட்குறாங்க வீடியோ அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதில் எதுவும் எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணலாம். அந்த எக்ஸ் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். அதை டெலீட் பண்ணணுன்னா டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.